ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். செல்வத்தின் உடல்நிலை பற்றி கேள்விப்பட்டதும் ஆதர்ஷ், ரகு, வாசு அனைவரும் வந்து விசாரித்தனர். ஆதர்ஷ் அவர் மனைவியிடம் கேட்டார், ஆண்டி டாக்டர் என்ன சொன்னார்? செல்வத்தின் மனைவி அம்பிகாவும், ரொம்ப ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அதிகம்னு சொல்கிறாருப்பா. எதை பற்றியும் போட்டு ரொம்ப குழப்பிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 நாளாக எதுக்கு தான் அவ்வளோ டென்ஷனாக இருந்தாருன்னே தெரியல. நீயே அவருக்கு புத்தி சொல்லு, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் என்று கூறிவிட்டு அவர் கீழே சென்று விட்டார். ஆதர்ஷும், என்ன அங்கிள், ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க? நான் வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு டென்ஷன் வேலை எல்லாம் குறையத்தானே செய்யணும், உங்களுக்கு ஏன் அதிகமாகுது என்று கேட்டதும் அவர் கொஞ்சம் படபடப்பாக உணர்ந்தார். அவனே அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து அவரிடம் நீட்டினான். அம்பிகா அறைக்கு வந்ததும், ஆண்டி இனி எல்லாமே நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் இந்த பணம் சொத்து பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்துட்டு ரிலாக்ஸாக இருங்க அங்கிள். அம்பிகாவிடம் திரும்பியவன், அங்கிளை பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டி, என்ன வேணும்னாலும் என்கிட்ட தயங்காமல் கேளுங்க. அங்கிளோட ஹெல்த்து ரொம்ப முக்கியம். அண்ட் இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். வாசு என்னோடய பிஸ்னஸில் பார்ட்னர். ரகு அப்பா அண்ணா சித்தி ஆக்சிடெண்ட் விஷயமாக இவர் தான் கேஸ் எடுத்துட்டு நான் பார்த்துருக்கிறாரு என்று அனைவரையும் அறிமுகப்படுத்தினான். அம்பிகாவும், அப்படியாப்பா, ரொம்ப நல்லது தம்பி. மகேந்திரன் அண்ணா அவங்க குடும்பத்துக்கு ஏன் தான் இவ்வளோ பிரச்சனையும், சீக்கிரமாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இதுக்கு யார் காரணம்னு சொல்லுங்கள். ஆதர்ஷ் வந்திருக்கான்னு தெரிஞ்சதுமே எனக்கு ஒரு நம்பிக்கையும் வந்தது. எப்படியும் நீ எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பாக ஒரு முடிவு வந்துடும்னு. உன்கிட்ட முன்னாடியே விஷயத்த சொல்லி வர வைக்காததுக்கு இவங்கெல்லாம் என்னென்னவோ காரணம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே சரியாக படலை. உனக்கு விஷயம் கண்டிப்பாக தெரியணும், நீ சீக்கிரம் வரணும்னு நான் தினம் வேண்டிகிட்டு இருந்தேன் தெரியுமா ஆதர்ஷ்? அது எப்படியோ நடந்துருச்சு. இந்த மாதிரி தப்பு பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்காமல் நீ விட்டுறாத. மொத்த குடும்பத்தையும் சிதைச்சாவனை சும்மாவே விடக்கூடாது. எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது என்று அம்பிகா கோபமாக இவன் குடும்பத்திற்காக ஆதரவாக பேச, ஆதர்ஷ் அம்பிகாவிடம் வந்து, கண்டிப்பாக ஆண்டி, தப்பு பண்ணவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி கொண்டு வரேன். என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்கள். ரகு இன்னைக்கு விசாரணை ஆரம்பிக்கிறதா இருந்தது. அங்கிள்கிட்ட பிஸ்னஸ் விஷயமா எந்த மாதிரி போட்டிகள் இருந்தது, எதிரிங்க யாரெல்லாம் கேட்க வேண்டியது நிறையா அவன் சொல்லியிருந்தான். ஆனால் அங்கிள் இப்போ இருக்கிற நிலமையில வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன ஆதர்ஷினி, என்னென்னு டீட்டெயில்ஸ் கேட்குறது தானே, இப்போவே அவர்கிட்டயே கேட்கலாமே என்று அம்பிகா கூற, ஆதர்ஷ் செல்வத்தை பார்த்து மெலிதாக புன்னகைத்தான். வேண்டாம் ஆண்டி, அவர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார். ரகு, நீ மற்ற இடத்துல இன்வெஸ்டிகேஷன்ஸாக இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண. அங்கிள்கிட்ட இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு அவர் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதும் விசாரிச்சுக்கலாம், ஓகே தானே என்று கேட்டதும், ஃபைன்டா, எப்படியும் முன்னாடியே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேஸில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே நான் பார்க்கணும். வெளியில் விசாரிச்சுட்டு அப்புறம் அதை வச்சு இவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா கடைசி வரைக்கும் கூட இருந்தாங்கல்ல, அதனால தான். இவங்க கிட்ட கேட்டால் நிறையா தெரிஞ்சுக்க சான்சஸ் இருக்குது என்று ரகுவும் செல்வத்தை பார்த்தபடியே ஒரு மாதிரியாக கூற அவருக்கு மேலும் படபடத்தது. அனைவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பினர். காரில் வரும்போது வாசு கேட்டான், ஏண்டா அந்த ஆண்டியே சொல்கிறாங்களே, இப்போவே விசாரிச்சிருக்கலாம்ல? நமக்கு விஷயம் என்னன்னு தெரியாதா என்ன, நீ ஏன் சொல்லு. ஆனால் செல்வத்துக்கிட்ட இருந்து விஷயத்தை வாங்கிறது மட்டும்தான்னா அதை நான் அன்னைக்கே பண்ணியிருக்கலாம்டா. ஒன்று, இவருக்கு இவ்வளோ ப்ராப்ளம் அப்படிங்கும்போதும் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறவன் வெளியில் வர சான்சஸ் இருக்குது. இன்னொன்று, இவன் பண்ண பாவத்துக்கு பயந்தே சாகணும். எல்லார்கிட்டேயும் விசாரிக்கிறாங்க, என்ன ஆகுமோ ஏதோ, எங்கேருந்து நம்ம மாட்டுவோமோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கவலை. நம்மக்கிட்ட நாளைக்கு என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்களோங்கிற பயம். எப்படி சமாளிக்க போகிறோன்னு நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் அவன் குழம்பணும். அதுக்கு தான் விட்டுட்டு வந்தேன் என்று ஆதர்ஷ் கூறியதும் ரகுவும், ஏண்டா அந்த ஆண்டி உண்மையாகவே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுக்கும் இதில் பங்கு இருக்குமா என்று கேட்டான். சேச்சா, ஆண்டிக்கு விஷயம் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லைடா. அவங்க எப்போவுமே எங்கள் எல்லாருக்கிட்டேயுமே பாசமாக இப்படி தான் இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கும் அவ்வளோ கோபம். என் அப்பாவை ஒரு கூட பிறக்காத அண்ணனாக தான் அவங்க பார்த்தாங்க. பார்க்கலாம், யாரோன்னு நினச்சி அவனை கண்டுபிடிடா விடாதன்னு ஆண்டி சொல்கிறாங்க. கடைசியில் அவங்க புருஷன்தான் இதுக்கு காரணம்னு தெரிய வரும்போது அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்களோ என்ன ஆவாங்களோன்னு நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது.
என்று மூவரும் பேசிக்கொண்டே அடுத்தடுத்து வேலைகளில் இறங்கினர். அன்றும் வேலை, விசாரணை, விக்ரம் சொன்ன விஷயத்திலிருந்து கஸ்டமர்களிடம் பேசி மேலும் பல விஷயங்களை திரட்டினர். அப்படியே நாளும் சென்றது. செல்வம் சுத்தமாக எதுவும் முடியாமல் இருக்க சங்கரமூர்த்தி மூலம் விஷயம் அறிந்தவன் விக்னேஷ், வாசு இவர்களை பற்றி விசாரிக்க அவனே அடுத்த ஏற்பாடுகளையும் செய்தான். மறுநாள் செல்வம் சங்கரமூர்த்தியிடம் விசாரணை என்று பல கேள்விகள் கேட்க அவர்களும் சில பதில்களை கூறினர். அனைத்தும் மேலோட்டமான கேள்விகள்தான், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன இருந்தாலும் குற்றமுள்ள நெஞ்சம் எது கேட்டாலும் தன்னை சுட்டிக்காட்டி கேட்கிறார்களோ என்று பயந்து பயந்தே பதில்களை கூறினர். ரகு விசாரித்ததிலிருந்து எதுவும் பெரிதாக கண்டுபிடிக்க முடியவில்லை. சில இடங்களில் பதில் சொல்லாமல் லாக் ஆனாலும் சரி, அதை விசாரிச்சுக்கிறேன் அப்புறமா, இப்போ அடுத்த கேள்வி என்று அவனும் சென்றுவிட இவர்களுக்குத்தான் முள்மேல் இருப்பது போல ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. அந்த நாள் அவ்வாறே சென்றுவிட இரவு ரகுவிடமிருந்து கால் வந்தது. ஹாஸ்பிட்டலில் உங்கள் அண்ணாவுக்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தன் வந்துட்டு போயிருக்கான். கேஸ் விசாரணை இது அதுன்னு பயந்துட்டு இத்தனை நாள் சொல்லாமல் இருந்திருக்காங்க. நான் மற்றவங்க கிட்ட விசாரிக்கும்போது இங்கே ஒருத்தன் முழிச்சுக்கிட்டே இருந்தான்னு தான் சந்தேகப்பட்டு தனியாக கூப்பிட்டு அவனை மட்டும் கேட்டேன். அப்புறம்தான் அவனும் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான். ஒரு 6 அடியில் ஒருத்தன் வாட்ட சாட்டமாக வந்தானா. முகத்தை நல்லா பார்க்கல, ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் பார்த்தா கண்டுபிடிச்சிடுவேன். ஏன்னா ஆள் நடை எல்லாமே ஒரு தினுசாக இருந்தது. அவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம்தான் அந்த சார் இறந்துட்டாருன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறான். நான் அன்னைக்கு இருந்த சிசிடிவியில் ஹாஸ்பிட்டலில் வந்தவங்க எல்லாமே பார்த்தாச்சு, எதுவுமே கிடைக்கல. நாளைக்கு நாம் டவுட்னு கலெக்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சு வேறு ஏதாவது கிடைக்குதான்னு விசாரிச்சுட்டு நான் சொல்கிறேன் என்று அவனும் நடந்த அனைத்தையும் கூறினான். ஓகேடா. ரகு, அந்த ஹாஸ்பிட்டலில் கார் பார்க்கிங், வெளியில் சிக்னல், அங்கே இருக்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்க சொல்லு. ஏன்னா இவ்வளோ யோசித்தவன் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டீட்டெயில்ஸை அழிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ரொம்பவும் அதை தாண்டி திங்க் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணலை. தேவையில்லாமல் அந்தளவுக்கு யார் விசாரிக்க போகிறாங்கன்னு வெளியில் இருக்கிறத அவன் கவனிக்காமல் விட்டுருக்கலாம் இல்லையா என்று கேட்டதும் ரகுவும் கரெக்டு தான்டா, சான்ஸ் இருக்குது, சரி நான் நாளைக்கு விசாரிச்சுட்டு சொல்கிறேன் என்று கூறி ஃபோனை வைத்து விட்டான். அடுத்து எடின் கால் செய்து, ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது, இன்னும் எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரிய வேண்டியது இருக்குது. நாளைக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு நேரில் நானே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். நீ எங்கே இருப்ப என்று அவன் நேரடியாக தன் தொழிலை, வேலையை பற்றி மட்டும் கேட்க ஆதர்ஷும் இவன் இப்படித்தான் என்று தெரிந்ததால் நீ வர்றதுக்கு முன்னாடி சொல்டா, நான் வீட்லேயே மீட் பண்ணிக்கலாம், வெளியில் எங்கேயும் வேண்டாம் என்று கூறி ஃபோனை வைத்து விட்டான். மறுநாள் காலையிலிருந்து நிதானமாக அனைத்து வேலைகளையும் செய்த ஆதர்ஷ் ஏனோ யோசனையிலேயே இருந்தான். மதிய வேளையில் எடின் வருவதாக கூறியிருந்தான். வாசு, ரகு அனைவரும் வீட்டிற்கு வர சொல்லிவிட்டான். எடின் வந்ததும், ஆதர்ஷ், செல்வம் பற்றின எல்லாமே விசாரிச்சாச்சு. அவனோட குடும்பம், மனைவி, அவங்களுக்கு ஒரு பையன். ஏதோ குடும்ப பிரச்சனை, அவனோட குணமும் சரியில்லை, யார் கூடவும் ஒட்டாமல் கொஞ்சம் மூடி டைப்பாக இருந்திருக்கான். ஏதோ பிரச்சனையில் அவங்க அம்மாவும் திட்டாங்களாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே பையனை சண்டை போட்டுட்டு வெளிநாடு போயிட்டான். யார் கூடவும் டச்சில் இல்லை. இப்போது அவரும் அவர் மனைவி மட்டும்தான் இங்கே இருக்காங்க. ஆல்ரெடி இதெல்லாமே உனக்கு தெரிஞ்ச அவனோட பேக்ரவுண்ட் தான். இங்கே செல்வம்க்கு ஹெல்ப் பண்ணுற ஆளுங்க நீங்கள் எல்லோரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனோட பிஏ, கம்பெனியில் ஒர்க் பண்ணுற கொஞ்சம் பேர், அந்த டிரைவர், இந்த மாதிரி அப்பப்போ இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக அவன் வச்சுருக்கான். இவங்களில் யாருக்கும் முழுசாக எல்லாமே தெரியாது. அந்த பிஏ மட்டும்தான் கொஞ்சம் டவுட்டில் இருக்குது. மற்றபடி ஃபோன் கால் எல்லாமே ட்ராக் பண்ணதில் செல்வம் வீட்டில் இப்போது நான் சொன்ன ஆளுங்களுக்கு அப்புறம் ஏதோ அப்பப்போ ஒரு ஃபாரின் நம்பருக்கு கால் போக வர இருக்குது. இதை தாண்டி அவனுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. இப்போ நான் சொன்ன விஷயங்களை வச்சு உங்களால் ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா யார் இதுக்கு பின்னாடி இருப்பாங்கன்னு என்று எடின் தனக்கு தெரிந்த அனைத்தையும் கூறி கடைசியாக அவர்களிடமே கேள்வியோடு நிறுத்தினான். நிறுத்திவிட்டு அவர்களை பார்க்க வாசுவும் ரகுவும் தங்களுக்குள் பார்த்து கொண்டு, இதெல்லாமே சாதாரணமாக தெரிஞ்சது தானேடா, ஒருவேளை அந்த ஃபாரின் கால் அதில் தான் உனக்கு டவுட் இருக்கோ, ஆனால் அது யாருன்னு தான் தெரியலையே, நீ கூட எங்ககிட்ட இன்னும் சொல்லலையே என்று கூறியதும் எடின் இப்போது ஆதர்ஷை கேள்வியாக பார்த்தான். ஆதர்ஷ் இவன் கூறிய அனைத்தும் அசை போட்ட பின் ஏதோ நினைவிலிருந்து திடீரென எழுந்தவன் போல், ருத்ரா என்று கேட்டான். எடின் மெல்லிய புன்னகையுடன், எக்ஸாக்ட்லி, அவனே தான் இதுக்கு பின்னாடி இருக்கான் என்று கூறியதும்
வாசு ரகு இருவரும் இப்போது புரியாமல் விழித்தனர். எடின் தன் விளக்கத்தை தொடர்ந்தான். ருத்ரா செல்வத்தோட பையன், ஆதர்ஷை விட பெரியவன். அவன் தான் இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் பிளான். நல்லா படிச்சிருக்கான். அவனுக்கு அறிவு ரொம்பவே அதிகம்தான். என்ன அப்பப்போ சைக்கோ மாதிரி ஆகிடுறான் போல். ஆரம்பத்துலேருந்தே இவன் ஒரு தனி உலகத்தில் தான் இருந்திருக்கான். யார்கிட்டையும் அதிகம் பழக்கம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பெருசாக அவன் யார் கூடயும் ஒரு அட்டாச்மெண்ட்டில் இல்லை. வேலைனாலும் சரி, பர்சனல் விஷயம்னாலும் சரி, அவனுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அப்பப்போ வீட்டில் சண்டை இந்த மாதிரியெல்லாம் வரதால் அவன் ஃபாரின் போகிறேன்னு கிளம்பி போயிட்டானான். எப்போவாவது வீட்டில் பேச, அதுவும் நல்லா இருக்கேன் என்ன ஏது அவ்வளோதான், அந்த லிமிட்டோடு வச்சுக்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இந்தியா வந்திருக்கான். ஆனால் சென்னையில் வீட்டில் யாரையுமே அவன் பார்க்கல. அவன் வேறு எங்கே போனான்னு தெரியல. அப்போ வந்துட்டு போனதுக்கு அப்புறம்தான் வீட்டில் சுத்தமாகவே அவங்க அம்மா அவனோட பேசுகிறதே இல்லை. டச்சே இல்லாமல் போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இது யாருக்கும் தெரியாமல் செல்வம் அவன்கிட்ட மட்டும் தனியாக பேசிகிட்டு இருந்திருக்காரு. ஈவன் சங்கரமூர்த்திக்கு கூட மகேந்திரனை பிடிக்காத எதிரின்னு தான் தெரியுமே தவிர ருத்ரா தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளான்னு தெரியாது. அப்போ போனவன் இப்போது உங்கள் அப்பா அண்ணா ஆக்சிடெண்ட் அப்போ தான் இந்தியா வந்திருக்கான். தெளிவாக சொல்லணும்னா உங்கள் அண்ணா இறந்த அன்னைக்கு முந்தின நாள் தான் இங்கே வந்திருக்கான். மறுநாள் கிளம்பிட்டான் என தான் விசாரித்த திருட்டிய விவரங்கள் அனைவரையும் அவன் எடுத்து கூறினான். இதை கேட்ட வாசு, அவனுக்கு ஆதர்ஷ் மேலே அவங்க குடும்பத்து மேலே அப்படி என்னடா கோவம்? எடின் தன் கண்ணோட்டத்தை அவர்களிடம் கூறினான். நிறையா இருக்குது. பணம், சொத்து இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை செல்வம் யோசித்த மாதிரி கூட அவங்கள வச்சுக்கிட்டாலும் பொறுப்பாக அவருக்கு கொடுக்காம மகேந்திரன் அங்கிள் தான் எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய ஆளாக இருந்தார். அவருக்கு பின்னாடி தான் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அந்த ஒரு கோபமாக கூட இருக்கலாம். சரி, செல்வத்துக்கு தான் மேனேஜ்மெண்ட் சரியாக வரல. ஆனால் ருத்ராக்கு அடுத்த அந்த பொசிஷன் போகும்னு அவர் எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் அது கிடைக்காம அது ஆனந்த் அண்ணாவுக்கு வந்ததில் அவங்க இன்னுமே கோபம் வெஞ்சன்ஸாக கூட மாறி இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவனுக்கு உங்கள் மேலே கண்டிப்பாக கோபம் இருந்திருக்கு. இது என்னோடய கெஸ். ஏன்னா ஆதர்ஷ் அவங்க அம்மா போன வண்டியை இடித்து ஆக்சிடெண்ட் பண்ணது எல்லாமே அவன்தான். இப்போது அனைவரும் திகைக்க, அப்போல்லாம் அவன் இங்கே தான் இருந்திருக்கான். அந்த டிரைவர் வச்சு தான் இவன் பல வேலைகளை பண்ணியிருக்கான். ஆனால் இப்போ அந்த டிரைவர் என்னன்னு கூட யாருக்கும் தெரில. அந்த டிரைவரோட குடும்பத்தில் தம்பிக்கிட்ட தான் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டது இதெல்லாமே. ருத்ராவோட பழைய ஃபோட்டோ காமிச்சு விசாரித்த போது, ஆமாம் இவர் தான் அப்பப்போ வந்து எங்கள் அண்ணாவை கூட்டிகிட்டு போவாங்க, ஏதோ வண்டி ஓட்டுற வேலை, நல்லா பணம் தருவாங்கன்னு வந்துட்டு தண்ணியை போட்டுட்டு உளறிட்டு இருப்பான் எங்கள் அண்ணன். ஆனால் ஏனோ அவன் போக்கே சரியில்லாத மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எங்கள் அண்ணன் எப்போவுமே தண்ணி அடிச்சுட்டே தான் இருப்பான். இவனை நம்பி எப்படி வண்டி ஓட்டுற வேலையை கொடுத்தாங்கன்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் அப்புறம்தான் தெரிய வந்தது ஆக்சிடெண்ட் பண்ணி உயிரெடுக்கிறது தான் இவன் வேலையேன்னு. வீட்டில் யாருக்குமே இது தெரியாது. நான் வெளியில் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டது தான் சார். வீட்டில் தெரிஞ்சால் புள்ள குட்டிங்கள்லாம் ரொம்ப பயந்துடும் அப்படின்னு அவன் தம்பி சொன்னான். இவர்கள் அனைத்தும் இங்கே பேசிக்கொண்டிருக்கும்போது ரகுவிற்கு மருத்துவமனையிலிருந்து அழைப்பு வந்தது. பார்க்கிங்கிலிருந்து ஒரு வீடியோவில் அன்று வந்த ஆள் யார் என்று அடையாளம் கண்டு கொண்டதாக ஒரு ஃபோட்டோவை ரகுவிற்கு அனுப்பியிருந்தனர். அவன் அந்த ஃபோட்டோவை இப்போது காட்ட எடின் வைத்திருந்த ருத்ராவின் படம்தான் அது. ஆதர்ஷ் அனைத்தையும் கேட்டுவிட்டு கோபமாக அமர்ந்திருக்க அந்த நேரம் பார்த்து அக்ஷராவிடமிருந்து ஆதர்ஷுக்கு கால் வந்தது. அட்டன் செய்தவன், அது எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்தது என்று அக்ஷரா அங்கே நடந்ததை அவளுக்கு கூறினாள். கோவிலுக்கு வந்த அக்ஷரா யாரிடமோ இருந்த அழைப்பு வரவும் புது நம்பராக இருக்கே யார் என்று யோசித்தபடியே அட்டன் செய்தாள். ஹாய் அக்ஷரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆனால் சாரி, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. நீங்கள்? டோன்ட் வரி பேபி, இனிமேல் நீ என் கூட தானே இருக்க போகிற. அதுக்குள்ளே என்ன அவசரம் என்னை பற்றி தெரிஞ்சுக்க? உன்னை கண்டுபிடிக்க எவ்வளோ டைம் ஆகிடுச்சு. சீக்கிரம் வந்து உன்னை உடனே நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்று மறுமுனையில் ஒருவன் பேச, ஹலோ, முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், இல்லை நான் ஃபோனை வச்சுட்டு போவா. சும்மா ஏதோ உளறிட்டு இருக்கீங்க என்று அக்ஷரா சற்று கடுப்புடன் கத்தினாள். ஸோ சேட். நீ எனக்கானவன்னு நான் சொல்கிறது உனக்கு உளறலா தெரியுதா? உனக்கு பின்னாடி வண்டி ஏதாவது வேகமாக வருதா பாரு என்று அவன் கூறி முடிப்பதற்குள் பைக்கில் படு வேகமாக இவளை இடிக்காத குறையாக
ஆனால் மிகவும் அருகில் ஒரு வண்டி வந்து சென்றது. ஒரு நொடி அக்ஷரா பயந்து நகர ஃபோனில் இருந்தவன், என்னாச்சு, பார்த்து போமா, நான் சொல்கிறத கேட்டு நடந்தா உனக்கு பிரச்சனை இல்லை. என்னை கோபப்படுத்துகிற மாதிரி இனி பேசாத, சரியா? ஆனால் பேபி, நீ பயப்படாத. உன்னை கொலை எல்லாம் நான் பண்ண மாட்டேன். அது மற்றவங்களுக்கு தான். நீ எப்போவுமே என் கூடவே இருக்கணும். ஆனால் எனக்கு பிடிக்காததை பண்ணால் கண்டிப்பாக உனக்கு தண்டனை இருக்குது, புரிஞ்சுதா? இனிமேல் நீ எப்போவும் என் பார்வையில் தான் இருப்ப. கவனமாறு. see you soon என்று கூறிவிட்டு அவன் ஃபோனை வைத்து விட்டான். இது நடந்ததை ஆதர்ஷிடம் இப்போது கூறினாள் அக்ஷரா. ஆதர்ஷ் கேட்டவன், அவன் யார், அவனோட பேர் ஏதாவது சொன்னானா? ருத்ரா என்று அக்ஷரா கூறியதும் ஆதர்ஷின் கோபம் பல மடங்கானது. அவளிடம் சற்று முன் இங்கே பேசிய அனைத்தையும் அவளிடம் சுருக்கமாக கூறிவிட்டு, நான் அவனை பார்த்துக்கிறேன் சாரா, நீ பயப்படாமரு. அவனை இங்கே வர வச்சுட்டு அடுத்து நான் என்ன வேலையோ கவனிச்சுக்கிறேன் என்று கோபமாக கூறியவன் ஃபோனை வைத்துவிட்டு இவர்களிடம் சொல்லிவிட்டு நேராக செல்வம் வீட்டிற்கு சென்றான். மிகவும் கோபமாக மேலே செல்ல செல்வம் அவன் அறையில் இல்லாமல் போனதும் அனைத்து அறைகளிலும் தேடினான். அவனின் கோபம் கண்டு அவன் வந்த பின்னோடே வந்த அம்பிகாவும் அவனிடம் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்குப்பா, என்னாச்சு என்று விசாரிக்கும் முன் கடைசியாகி இருந்த ஒரு அறையை திறந்தான் ஆதர்ஷ். அதனுள் நுழைந்தவன் அறையினுள்ளே அக்ஷராவின் புகைப்படம் பெரிதாக மாட்டியிருக்க அதை கண்டதும் இவனுக்கு மேலும் அதிர்ச்சி. அவன் நினைத்தது தன்மேலுள்ள கோபத்தில் விசாரித்து அக்ஷராவை தாக்க அவன் ஏதாவது நினைத்திருப்பான் என எண்ணிதான் இங்கே வந்தான். ஆனால் தான் கோபத்தோடு இங்கே வந்து பார்க்கும் முன்பே அக்ஷராவின் படம் இருப்பதை பார்த்தவனுக்கு, அப்போது அக்ஷரா ஏன் லவர்னு தெரியாம தான் ருத்ரா அவகிட்ட பேசியிருக்கானா? அப்படின்னா அதுக்கு முன்னாடியே எப்படி அவனுக்கு அக்ஷராவை பற்றி தெரிஞ்சிருக்கும் என்று அவன் புரியாமல் குழம்பி போனான்.